யுத்தத்தில் கணவன் இறந்த அப்புறம் நீங்கள் இதை செஞ்சு இருக்கீங்க. எவ்வளோண்ணா மாம்பழம்? கிலோ 400 வேற என்ன அவ்வளோக்கா? பப்பாசி பழம் கிலோ எவ்வளோ காலமா கடை வச்சுருக்கீங்க? 12 வருஷமா எஞ்சான் இருக்கீங்க. தூளெல்லாம் நீங்களும் திரிக்கிறதா? வறுத்து திரிக்கிறது. கொடியல் பாக்கெட் எவ்வளோண்ணா? புலக்கொடியல் பானைகள், இந்த உரல் உலக்கைகள், சுலாக்குகள், நீத்துப்பட்டி, கப்பல் 350, கதலி, வெந்தயம், சீரகம் தூள், கட்டத்தூள், தொழிலெல்லாம் இன்னுமே நல்லா போகுதா? நண்டவளா என்ன அதிகமாக சூடே தான் பார்க்கக்கூடிய கிடக்கு என்னதான் ஐயா? எவ்வளோ ஐயா வெட்டுறது கிடக்குறீர்கள்? ஹாய் ஹலோ வணக்கம். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலேயே சந்தோஷம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தைக்கு முன்னெல்லாம் நிற்கிறதில்ல பாருங்கள். பொதுச்சந்தை புதுக்குடியிருப்புன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு உள்ளுக்கு தான் நாங்கள் வந்து போகணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு சந்தி. இந்த சந்தியால் இங்கே போனீங்களா இருந்தால் நீங்கள் வந்து வெட்டாப்பளைக்கு போகலாம். இங்கே பக்கம் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே பறந்தன் அங்கே பக்கம் போகிறது, இங்கே பக்கம் முல்லைத்தீவு போகிறது. இந்த டவுனுக்குள்ளே தான் வந்து நான் நிற்கிறேன். இப்படியே நான் வந்து சந்தையை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மற்ற சந்தைகளை ஒப்படைக்க இது ஒரு வித்தியாசமான சந்தையை வந்து நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கை சூழலுக்குள்ள வந்து அமைந்த ஒரு சந்தையாக பார்க்குறேன். ஒரு முற்றிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சந்தையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா உடுப்பு கடைகள் இருக்குது. இதில் பாருங்கள், இதுக்கு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், பானைகள், இந்த உரல் உலக்கைகள் எல்லாமே வந்து இதில் வாங்கி கொள்ளலாம். இதில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது நிறைய. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேமெண்ட் கடைகள், சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த சந்தைக்கு உள்ளுக்க வந்த உடனே நிறைய பேமெண்ட் கடைகள் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இதில் வந்து நிறைய உடுப்புகள் எல்லாமே வந்து வச்சு சின்னதாக வியாபாரிகள் வந்து பெண்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல. அதை தாண்டி இங்கே வந்து பாருங்கள், முழுவதுமாக பச்சை பசையில்னு சொல்லி நிறைய மரங்கள்லாம் நிற்கிது பாருங்கள். இது ஆலமரம் 2 நிற்கிது. பெரிய ஒரு இணலாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள், இங்கே பகுதியில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பலசர கடைகள் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒன்றுக்கு பாருங்கள், இதில் கூடைகள், கரப்புகள், இதெல்லாம் கோழிக்கூடை கரப்புகள், மற்ற இதில் சுலாக்குகள், நீத்துப்பட்டி இதெல்லாமே வச்சு இந்த அம்மாக்கள் வந்து வச்சு விற்று கொண்டிருக்கிறாங்க. இதை பாருங்கள், எவ்வளோ ஒரு சோலையாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. 2 பெரிய ஆலமரம் நிற்குது. ஓகே, இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கூழ்வார் இருக்குது, ஜூஸ் கடைகள் இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாமே இருக்குது. இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து இதில் பாருங்கள், முன்னுக்கு பூக்கன்றுகள் இருக்குது, பூச்செடிகள் வச்சு விற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் பானை, மண் சட்டி, சுலாகு இதெல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பழக்கடை இருக்குது பாருங்கள். இங்கே பழக்கடைகள் இருக்குது. ஆனால் மாம்பழங்களா? மாம்பழம் 600 கிலோ 600 கிலோ படி. இது எவ்வளோண்ணா மத்தாப்பழம்? 100 கிலோ. ஓகே, ஆப்பிள் என்ன விலை? ஆப்பிள் சின்னது 150 வேறு 250, சோடி எடுத்தால் 450, சோடி எடுத்து 250 எல்லாம் விற்றாங்க. இப்போ என்ன விலை இருக்குது? இப்போ இல்லை. எவ்வளோ அது? ஒரு பழம் 60. சரி சரியா. பழங்கள் என்ன விலை போகுது? வாழைப்பழம் கப்பல் 350 போகுது. கப்பல் 350. கதலி 150, 120. இதர என்ன பிடிச்சது? வந்து 200 போகுது. சரி, ஏன்னா விலையில் வேணும்னு சொன்னீங்கன்னா சரி. அன்னாசி என்ன விலை போகுது? கிலோ கிலோ எவ்வளோ? 900 ஒரு கிலோ வந்து 900 ரூபா போகுது. ஓகே ஓகே ஓகே. இது கிரேப்ஸ் 650, 600. அதில் ரெண்டும் ஒரே இதானா? என்ன டிஃப்ரெண்ட்? விதை இல்லை இந்தியன். இது விதை இருக்கிறதா? சரி சரி சரி. அது 1/4 கிலோவோட 600 ரூபா. 2 6 4 24, 2400 விதை இல்லாது. விதை இருக்கிறது 650. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே விலை தான் இப்போ. சரி சரி சரியா. ஓகே, புழுக்கொடியல் பாக்கெட் எவ்வளோண்ணா? புழுக்கொடியல் கிலோ 600 பாருங்கள். புழுக்கொடியல் வந்து கிலோ 600 புதுக்குடியிருப்பு சந்தையில். இதை பாருங்கள், அம்மாக்கள் வந்து இதில் மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம் தூள், கட்டத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து இந்த பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்றுமே ஈஸியாக வச்சுருக்கீங்க. என்ன எவ்வளோ இது பருப்பு பேக்கெட்? 80 ரூபா 1/4 கிலோ.
எல்லாமே 1/4 கிலோ அப்படியா? இது 1/2 கிலோ வரும் போடுங்க. எல்லாம் 1/4 கிலோ. இது எவ்வளோ? தூள் எவ்வளோ? 1/2 கிலோ எவ்வளோ? 400 கொடுக்குறது சுகமாக வச்சுக்கிறீங்கன்னு. சரி, இது என்ன இது? கட்பொடி. கட்பொடி, ஓகே ஓகே ஓகே. இங்கே வர நிறைய நாளுக்கு பிறகு நான் பெப்பொடியை பார்க்குறேன். எவ்வளோ காலமாக கடை வச்சுருக்கீங்க? 12 வருஷமாக எஞ்சாண்டு இருக்கீங்க. சரி சரி சரி, ஓகே. பாருங்கள், 12 வருஷமாக இதில் அம்மா சின்னனா ஒரு கடையை போட்டு தன்னால் இயன்ற அளவு செஞ்சுன்னு இருக்காங்க. இங்கேயே அம்மா அப்படித்தான், நீங்களும் அதே மாதிரி தானே? ஓகே ஓகே. பாருங்கள், எல்லாமே வந்து குட்டி குட்டியாக அவை இந்த உங்களோட கையாலே எல்லாம் செய்கிறதா? தூளெல்லாம் நீங்களும் திரிக்கிறதா? வறுத்து திரிக்கிறது. நீங்களும் இப்போ எத்தனை வருஷமாக வச்சுக்கிறீங்க சார் தொழில்? உங்களை யுத்தத்தில் கணவன் இறந்த அப்புறம் நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கீங்க, சுயமாக நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. முகாமில் இருக்கிறீங்க? முகாமிலேருந்து செய்ய வளைக்கிட்டு இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சரி சரி அம்மா, நல்ல முயற்சி. சரி அம்மா, ஓகே, நீங்கள் செய்யுங்க. நன்றியா. இங்கே பாருங்க, இதில் அம்மம்மா அம்பச்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லோரும் தங்களுடைய கைகளாலே எல்லாமே செஞ்சு இது ஐயா இருக்கிறாரு. என்ன எவ்வளோ காலம் அதில் தொழில் செய்கிறீங்க? இடம்பெயர்ந்து வந்ததுலேருந்து இங்கே என்னமே தொழிலெல்லாம் என்னமே நல்லா போகுதா? இது உங்களால் முயன்றதை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கண்ணே. சரியா, ஓகே ஓகே. இதை பாருங்கள், குட்டி குட்டியாக வச்சு இதை வச்சு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், இங்கே நிறைய பழக்கடைகள், மரக்கறி கடைகள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரக்கறி கடைகள், பழக்கடைகள். இங்கே அக்கா வச்சு விற்று கொண்டு இருக்கிறேன். அவ்வளோக்கா பப்பாசி பழம் கிலோ 200 பாருங்க. பப்பாசி பழம் கிலோ வந்து 200. ஒரேஞ்சு எவ்வளோக்கா உங்கள்கிட்ட? ஒரேஞ்சு ஒரு ஒரேஞ்சு 100 முடிஞ்சு ஏன்னு? அதான் முதல் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஒரேஞ்சு வந்து 250 350 விற்றவங்க. இன்றைக்கு 100 90 போகுது. என்ன இது? என்ன மாங்காயா இது? இதுவும் பழம் தானே? இது கொஞ்சம் நிறக்கல என்ன? சரி சரி சரி. உங்கள்கிட்ட இது எவ்வளோ பழம்? கிலோ 150. சரியாக்கா, ஓகே. வாழைப்பழங்கள் என்ன போகுது பாருங்கள், ஒவ்வொரு விலைகளில் வந்து விற்கிறாங்க. நிறைய தான் சின்ன சின்ன கடைகளை வச்சு தங்களால் இயன்றதை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க ஐயாக்கள். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மீன் சந்தை இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் வந்து மீன்கள் வச்சு வைக்கிறாங்க பாருங்கள். அப்பா, இங்கே பாருங்க, இந்த சந்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, உயரமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பேர மீன் இருக்குது பாருங்க, நிறைய மீன்கள். எவ்வளோண்ணா சூடை? கிலோ 400. வேறு என்ன மீன் இருக்குது? என்ன மீன் இது? சீலா கிலோ 1000 ரூபா. சீலா நண்டவளா? சின்ன என்னண்ணா? சின்ன நண்டு. இறால் பெருசு இல்லையா? பெருசு 2000. இது எவ்வளோ? கிலோ 800. குட்டி என்ன? சரி சரி சரி. இது என்ன மீன் இது? கும்பலா? எவ்வளோ கிலோ? 1/2 கிலோ 500 கிலோ 1000 ரூபா. சரி சரி. இது என்ன அந்த மூஞ்சு? கழுது என்ன? இதில் வந்து கடல்லாம் பிடிக்குதானே? கடலாம் குளத்தில் ஆற்றுலையும் எடுக்கலாம், குளத்துலையும் எடுக்கலாம். ஓகே. இது எவ்வளோ கிலோ? 1/2 கிலோ 400. கிலோ 800. 1000 ரூபா கிலோ. இது என்ன மீன்? அது குட்டி மீன்? ரைட் ரைட். இது என்ன? இது பொறிச்சு சாப்பிட்றோம். கறியும் வைக்கலாம், நல்லா இருக்கு. சோதிக்கு நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வச்சு அண்ணாக்கள் வந்து இதில் வச்சு மீன் விற்கிறாங்க. இது என்ன? எனக்கு நண்டே வருது. எவ்வளோ இறால் இது? 3500 கிலோ. இது கிலோ 3500. கிலோ 3500. ஏன் இந்த இது விலை? பெரிய நண்டு அப்படியா? ராலண்டோடியா? பெருசு அப்படியா? என்ன வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும்? இதுக்கும் இது கருப்பு இறால். இது வெள்ளை. இல்லை, இது வந்து நரம்பு. இது வெள்ளை. இது கிலோ 200 ரூபா. இது கிலோ 300. 1/4 கிலோ 200. 2 கிலோ 800. என்ன? உயிரோடு இருக்குது. உயிரோடு இருக்குது. இப்போ ஒன்று இந்த உயிரோடு நிற்குது. இந்த இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வச்சு இதில் வந்து விற்கிறாங்க. அதிகமாக இதில் வந்து சூட மீன் தான் பார்க்க முடியுமா இருக்கிற அண்ணாக்கிட்ட. அண்ணாட்டையும் சூடாங்கடா. எவ்வளோ கிலோ? எவ்வளோ சூட? 1 கிலோ 500 ரூபா. அப்படியே பாருங்க, இஞ்சாலே நிறைய சூடாக கிடக்கு. என்ன அதிகமாக சூடையை தான் பார்க்கக்கூடியமா கிடக்கு. என்ன தான் கிலோ 200 ரூபா. அதிகமாக 800 ரூபா 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க சூடை. என்ன மலிவு என்ன? பாருங்க, இது வந்து ஒரு அளவான ஒரு சந்தை தான் உண்மையா. அப்படியே இங்கால பாருங்க, இங்கால இறைச்சி கடை இருக்குது. இங்கால இறைச்சி கடை. என்ன இறைச்சி இது?
ஆடா மாடா மாடாண்ணா எவ்வளோண்ணா கிலோ மாடு 1700 கிலோ என்ன சரி சரி ஓகே பக்கத்தில் என்ன கோழி இறைச்சி யாருங்கோ இங்கே இறைச்சி கடை ஊர்கோழி கிலோ 1100 இறைச்சி புரோயிலர் 1600 முட்டை கல்வெட் 1200 பேரண்ட்ஸ் உயிர்கோழி 1350 சொல்லி இங்கே இது வந்து கோழி கடை முட்டை போட்டிருக்கோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் வெட்டுற இடம் இங்கே பாருங்க இதில் வந்து நிறைய பேர் இருந்து இல்லை கொஞ்சம் பேர் தான் பார்க்கக்கூடியமே கிடக்குது இதில் இந்த ஐயா வெட்டி கொண்டிக்கிறாரு ஐயா எவ்வளோ ஐயா வெட்டுறது கிடக்குறீங்க 50 ரூபா கிலோ கிலோக்கு 50 ரூபாயா ஆ எவ்வளோ காலமா சரிங்க தொழில் 25-30 வருஷம் ஆ விடாமல் இந்த உடஞ்சா நினைக்கிறீங்கண்ணே வேலையில் எப்படி தொழில் எப்படி போகுது சும்மா போகுதுண்ணே சரியா நீங்கள் செய்யுங்க சரி ஓகே இதில் பாருங்க அப்படி இங்கே கருவாடு கடை இருந்தது கருவாடு கடை பூட்டிட்டாங்க இந்த கடை இதில் கருவாடு கடை இருந்தது இதை பூட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து கூட பழக்கடைகள் மரக்கறி கடைகள்லாம் அதிகமாக இதில் இருக்குது இதில் அதிகமாக வெத்திலை கடையும் பார்க்கக்கூடிய கிடக்கு அண்ணா எவ்வளோ அண்ணா வெத்திலை இல்லை ஒண்டவளா ஒரு கிலோ 10 ரூபா வைக்கிறீங்களா இது என்ன குழம்பு வெத்திலையா ஊர் வெத்திலையா கொழும்பு வெத்திலை ஊர் வெத்திலை இருக்கா ஊர் வெத்திலை இல்லைண்ணே சரி சரி பாருங்க இது எவ்வளோண்ணா பாக்கு கிலோ 1200 என்ன உடைச்சது பாருங்க முழு பாக்கு 1200 இது வெட்டு பாக்கு அது மாதிரி தான் சரி சரி ஓகே இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து அதிகமாக வெத்திலை கடைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் வெத்திலை கடைன்னு இருக்குது நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் அப்படியே சும்மா இன்னும் அடிக்கிற வெயிலுக்கும் பாருங்கள் இந்த மருந்துகளை நிற்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே பார்த்துருப்பீங்க இன்றைக்கு எங்கள் புதுக்குடியிருப்பு பொது சந்தையை வந்து காட்டியிருப்பேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் முதல்ல யூடியூப் தளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காணொலியில் சந்திப்போம் சி பாய் பாய் டேட்டா